மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக வனத்துறை சார்பில் நிலை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைப்பில் இருக்கிறார். சிவமணி, நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த அறிக்கை குறித்த விரிவான தகவல்கள். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து அப்பகுதியிலிருந்து தங்களை வெளியேற்றக்கூடாது என தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இந்த போராட்டம் அப்படிங்கிறது கடந்த 30 நாட்களுக்கு மேலாக நடந்து வருகிறது. இந்த நிலையில அந்த பகுதியைச் சேர்ந்த ரோஸ்மேரி உள்ளிட்ட 4 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். தங்கள் பகுதியிலேயே தொடர்ந்து தாங்கள் இந்த பகுதியிலேயே வசிக்க வேண்டும், அரசு டான்டி நிறுவனம் தங்களுடைய அந்த தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த வேண்டும், அல்லது தங்களுக்கு அந்த தேயிலை தோட்டத்தினுடைய பகுதிகளில் இருந்து ஒரு சில ஏக்கர்கள் பிரித்து கொடுக்க வேண்டும், தாங்கள் அந்த பகுதியிலேயே தொடர்ந்து இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த நிலையில தொடர்ந்து இதே நிலை தொடர வேண்டும், மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை அவர்களை வெளியேற்றக்கூடாது என்ற உத்தரவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில தான் வனத்துறை சார்பில் ஒரு நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிலை அறிக்கையில பல்வேறு தகவல்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்ப வனப்பகுதியினுடைய துணை இயக்குநராக இருக்கக்கூடிய இளையராஜா பெயரில் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இவர்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் வெளியாட்கள், வேற அசாம், கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்தாலும் கூட அவர்கள் பரம்பரை வனத்துறை வனப்பகுதியில வசித்த மக்கள் அல்ல, அவர்கள் வெளியில் இருந்து வந்தவர்கள் தான், புலம்பெயர்ந்த வாசிகள் தான். அவர்கள் அந்த பகுதியில் அவர்களுக்கு இடம் கொடுக்க இயலாது, பொய்யான ஆதாரங்களை கொடுத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். எனவே அவர்களை வெளியேற்றுவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். பழமையான காடுகள் பாதிக்கப்படும், அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியிலேயே இருந்தால் காடுகள் பாதிக்கப்படுவதோடு அந்த விலங்குகளுடைய வழித்தட மாற்றம் ஏற்படும். எனவே அவர்கள் அந்த பகுதியில் வசிப்பதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. அதோடு மட்டுமல்லாம வனத்துறையினுடைய மைய பகுதியில் இருப்பதால இந்த டான்டி எடுத்து நடத்துவதற்கோ அல்லது அவர்களுக்கு அந்த நிலத்தை பிரித்து கொடுப்பதோ இயலாத காரியம். ஏற்கனவே காடுகள், சரணாலயம், தேசிய பூங்காக்கள் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த நிலத்தை ஒதுக்குவது அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மேல்முறையீடும் சென்றிருக்கிறார்கள். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இது போன்ற சூழல்ல அவர்களை தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். இந்த தகுதி இல்லாத அவர்கள் அளிக்கப்பட்டுள்ள அந்த மனுவை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த நிலை அந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்கிறது. இந்த வழக்கு நாளை நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருப்பதாக தெரிகிறது. அப்போது இந்த விசாரணை அப்படிங்கிறது சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவமணி.